அம்மா ஏமா அழற? அதான் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டால. அத்தை அழாதீங்க அத்தை. அதான் துர்கா வந்துட்டால. அவளுக்கு ஒன்றும் இல்லை அத்தை, சீக்கிரமா குணமாயிருவா. டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு சிவா? அப்படியேதாம்மா இருக்கு. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களாப்பா? அப்பப்போ அவளுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச இடம், பழக்கப்பட்ட விஷயம், இது மாதிரிலாம் பார்த்து பேசிட்டே இருக்க சொன்னாங்கம்மா. ஆ, சிவா, துர்கா மூச்சு. துர்கா என்னமா ஆச்சு? துர்கா துர்கா என்னாச்சு? துர்கா என்ன துர்கா? துர்கா என்னமா ஆச்சு? ஏன் கை நீட்டுற? துர்கா என்ன துர்கா? என்ன அங்க? என்ன சொல்ற துர்கா? துர்கா துர்கா என்ன? துர்கா என்னாச்சு துர்கா? சொல்லு. ஐயோ காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. துர்கா என்னன்னு சொல்லு துர்கா. துர்கா என்னமா ஆச்சு சொல்லுமா. துர்கா துர்கா என்னம்மா? துர்கா துர்கா என்ன ஆச்சு? ஐயோ அம்மா நான் இல்ல. கைய நீட்டி ஆள காட்டிக்கிட்டு இருக்காளே. துர்கா சொல்லுமா. துர்கா என்னம்மா? என்னடா? துர்கா என்னம்மா? துர்கா சொல்லு துர்கா, புரியல என்னன்னு சொல்லு துர்கா. துர்கா துர்கா என்னன்னு சொல்லு. துர்கா துர்கா என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்னடா? துர்கா சொல்லுமா. துர்கா துர்கா என்னமாச்சு? துர்கா சொல்லுடா, புரியலடா. சொல்லுமா. அப்பாவா? ஐயோ அப்பாவை கொண்டுதான் சொல்ல போறா. துர்கா என்னமா அப்பா? என்னமா ஆச்சு? அப்பாக்கு என்னாச்சு? சொல்லு துர்கா. என்ன துர்கா சொல்லு. துர்கா என்னம்மா? இவ எதுக்கு அழுறா? அவளுக்கு அப்பா போட்டோ பார்த்ததும் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. போட்டோவா? அப்பாடா, நல்ல வேளை அப்பா போட்டோன்ட்டா. இங்க நின்ன ஆபத்து, போயிட வேண்டியதான்.
அம்மா நீ ஏமா அழற? என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல சக்தி. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. காசு இல்லைனாலும் அப்பா இருந்தாரு. துர்கா நல்லா இருந்தா. இப்போ எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அம்மா வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி இருந்துராதுமா. அப்பப்போ மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம தான் அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். அப்படியே நான் தான் வரமாட்டேன்னு சொன்னல, நீதான் வந்து நீலி கண்ணீர் வடி, இல்லனா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொன்ன. கொஞ்சம் விட்டுருந்தா அவ நம்மள போட்டே கொடுத்துருப்பா. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கொன்னுடுவேன். எனக்கு என்னமா தெரியும்? அந்த டாக்டர் பொம்பளை தான் சொன்னா, நினைவே வராதுன்னு சொன்னா. அந்த மூதேவி கண்ணை திறந்து கைய காட்டுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எம்மாடி எம்மாடி என்ன மன்னிச்சிருமா. நாம பார்க்க போற நேரத்துல அந்த குட்டி சாத்தானுக்கு நினைவு வரும்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. அந்த குட்டி சாத்தா கண்ணை முழிச்சதும் நம்மள பார்த்து கைய நீட்டுது. எனக்கு அப்படியே மூச்சு நின்னு போயிடுச்சுமா. இன்னைக்கு மாட்டணும்னு நினைச்ச கொஞ்ச நேரத்துல என் ஈர கொலையெல்லாம் நடுங்கி போச்சுமா. நல்ல வேளை சுவத்துல அந்த சாமிநாதனோட போட்டோ இருந்ததால நாம தப்பிச்சோம். சுபத்ரா நீ ஒண்ணு கவனிச்சியா? என்ன? அந்த சாமிநாத செத்து நம்மள காப்பாத்திருக்கான். இதே உயிரோடு இருக்கும்போது செஞ்சிருந்தா அவன் உயிர் போயிருக்காதுல்ல. எல்லாம் விதி. அவனுக்கு எமனா நீ வரணும்னு விதி. இப்ப நீ என்ன திட்டுறியா இல்ல புகழ்றியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என் பொண்ண போய் நான் எப்படிமா திட்டுவேன்? என்னம்மா சுபத்ரா யோசிக்கிற? அந்த துர்காவை எப்படி கொல்லலான்னு தானே? சே, என்னோட யோசனை எல்லாம் அந்த சக்தியை பத்தி தான். ஏமா சுபத்ரா, பேசாம அந்த சாமிநாதனை கொன்ன மாதிரி துர்காவையும் கொன்னுட்டா என்ன? வேண்டாம். ஏமா வேண்டான்னு சொல்ற? எனக்கு என்னமோ அவளை கொன்னாதான் நாம நிம்மதியா இருப்போம்னு தோணுது. இப்ப நாம அவசரப்படக்கூடாது. நாம அவசரப்படலைன்னா அந்த துர்காவுக்கு நினைவு வந்துரும். மொத வேலையா நம்மளதான் அந்த குட்டி சாத்தான் காட்டி கொடுக்கும். கவனிச்சல்ல, சின்னதா நினைவு வந்ததுக்கே நம்மள பார்த்து நேரா கைய காட்டினா. அவ நம்மள பார்த்து கைய நீட்டும் போது எங்க நம்ம மாட்டிப்போமோன்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சுமா. சுபத்ரா நான் சொல்றத கேளு சுபத்ரா. பேசாம அந்த துர்கா கதைய முடிச்சிருவோம். அப்பதான் நாம இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நாம எது செஞ்சாலும் நிச்சயமா மாட்டிப்போம். ஏன் சுபத்ரா, ஒரு கொலை பண்ணதுமே பயம் வந்துருச்சா உனக்கு? முதல் கொலைய பண்ணும்போதுதான் பயம் இருக்கும். அடுத்தடுத்து கொலை பண்ணும்போது அது பழகி போயிடும். இப்போ எனக்கு இருக்கிறது பயம் இல்ல, பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணம். பாதுகாப்பா? அந்த சக்தி நாம என்ன பண்ணுவோம், நம்மள எப்படி மாட்டி விடலான்னு கழுகு காத்துட்டு இருக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா. நாம சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அது அவளுக்கு சாதகமா போயிடும். அம்மா, ஒரு தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா யார்கிட்டயும் மாட்டாம நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம தப்பு பண்றதுதான் பெரிய விஷயம். இப்ப நாம மாட்டிக்கிட்டா எதுக்காக இவ்ளோ பண்ணமோ அது எதுவுமே கிடைக்காம போயிடும். அப்புறம் அந்த சக்தி சொன்ன மாதிரி நாம 2 பேரும் ஜெயில களி தான் திங்கணும். அம்மாடி, அந்த துர்காவை நீ அப்படியே விட்டாலும் அவளுக்கு நினைவு வந்ததும் நம்மள போட்டு கொடுத்துருவாமா. அப்பவும் நம்ம களிதாமா திங்கணும். அம்மா, நான் இப்பதான் அந்த துர்காவை எதுவும் பண்ண வேணான்னு சொன்னேன். நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அமைதியா இருக்கலான்னு சொல்லலையே. கொஞ்ச நாள் போகட்டும். இப்ப நடந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சூடு தணியட்டும். அந்த சக்தியோட மைண்ட் வேற பக்கம் மாறும்.
அந்த நேரம் பார்த்து துர்காவோட கதையை முடிச்சிடலாம். சுபத்ரா, என்னமோ நீ சொல்ற, ஆனா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராதேம்மா. எப்ப அவ கண்ணு முழிப்பா, எப்ப நம்மள போட்டு கொடுப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமே. நீ கவலையப்படாத, நேரமும் காலமும் நமக்கு சாதகமா இருக்கு. அப்படிதாம்மா இருக்கும். கடைசி நேரத்துல அந்த சக்தி பக்கம் போயிடும், நாம மாட்டிக்குவோம். இப்ப என்ன, அந்த துர்காக்கு நினைவு வந்துருமோன்ற பயந்தானே? ஆமாம்மா. நீ கவலைப்படாத, நினைவை வர வைக்கிறது தான் கஷ்டம், வரவிடாம பண்றது ரொம்ப ஈஸி. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு நினைவு வராது. அந்த கொஞ்ச நாள்ல அவ கதையவே முடிச்சிடலாம். அனு ஓடி போனதை என்னால தாங்கிக்க முடியல. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகத்தை விட்டு போறேன். எல்லாம் என்னால தான். பாவம், அவளுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன் ஃபோனை கட் பண்றா? ஒருவேளை இது வரைக்கும் ஃபோனே பண்ணலன்னு கோபத்தில் இருப்பாளோ? சரி, மறுபடியும் பண்ணி பார்ப்போம். ஹலோ, நான் தான் போனை கட் பண்றல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? இவ யார்கிட்ட இவ்ளோ ரகசியமா பேசுறா? இங்க பாரு வெங்கட், வீட்ல எல்லாருமே இருக்காங்க, என்னால இப்ப பேச முடியாது. தயவு செஞ்சு நானா போன் பண்ற வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத, சரியா? ஏ அனு 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 ஏ அனு அனு, இந்த வரேன்க்கா. ஓஹோ, அந்த வெங்கட் பையகிட்ட பேசுறாளா? அடியே, உங்க அப்பா செத்து இன்னும் நீ அடங்கலையா? இருடி, உனக்கு அவனுக்கு சேர்த்து வைக்கிற வேட்டு. ஏமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாடி, அந்த அனு யாருக்கும் தெரியாம அந்த வெங்கட் பையகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாமா, அத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பேசுனா? ஏன் அடிக்கடி போன் பண்ற? வீட்ல எல்லாரும் இருக்காங்க, நானா சொல்ற வரைக்கும் என்கிட்ட பேசாதுன்னு போனை கட் பண்ணிட்டாமா. ஹலோ அனு, ஃபோனை கட் பண்ணிடாத அனு, ப்ளீஸ். அனு, நான் அவன்கிட்ட நிறைய பேசணும், என் மனசை விட்டு பேசணும் அனு. உனக்கு எவ்வளோ வலி இருக்கோ அதே மாதிரி தான் அனு, எனக்கும் நிறைய வலி இருக்கு. என்னால தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சோன்னு நான் தினம் தினம் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அழுகிறேன் அனு. உனக்காவது உன்னோட பாரத்தை இறக்கி வைக்க உன் குடும்பம்னு ஒன்று இருக்கு. ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லைனு, நீ மட்டும்தான் அனு. வேற யார்கிட்டயும் என்னோட பிரச்சனைகளையும் என்னோட ஃபீலிங்ஸையும் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணது இல்லை. ஆனால் முதல்ல உன்கிட்ட தான் என்னோட பிரச்சனைகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அனு, புரிஞ்சுக்கோ. அனு, ஹலோ. அம்மாடி, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா,
நீ என்ன பிளான் பண்ணன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். இந்த போனை கொண்டு போய் கோதாவரி கிட்ட காட்டி உன் பொண்ணோட லட்சணத்தை பாருன்னு அசிங்கப்படுத்தி அந்த அனு வெங்கட்டோட லவ்வ உடைச்சு வாழ்நாள் அவங்க 2 பேரும் இனிமே சந்திக்கவே முடியாதபடி பண்ண போற. அதானே உன் பிளானு? இல்லம்மா, அந்த வெங்கட்டை இங்க வர வைக்க போறேன். ஏம்மா? சும்மா ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவோமே. உடனே கிளம்பி வரவும் என்ன இப்போ வர சொல்றா? சரி, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். எதுக்கா? வருவியா மாட்டியா? வருவியா மாட்டியாவா? அது எப்படி வராம? உடனே வரேன். வாடா வா. உன்னையும் அணுவையும் வச்சுதான் சக்தியை நான் அசிங்கப்படுத்த போறேன். ஏ சக்தி, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனல்ல, இனிமே ஒவ்வொரு நாளும் நீ அசிங்கப்பட்டுட்டே இருக்க போற. அப்பா, பின்பக்கம் வந்துட்டான். சுபத்ரா, அம்மா, அவன் பின்பக்கம் வந்துட்டான். மாடியில் இருக்கும் ஸ்டோர் ரூமுக்கு வா. மாடியில் இருக்க ஸ்டோர் ரூமுக்கு வா. எஸ். நீ போய் என்ன நடக்குதுன்னு பாரு. சரி. ரூம்குள்ள போயிட்டான். அம்மாடி அம்மாடி அம்மாடி, அவன் ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்டாமா. இந்தா, இதுக்கு மேல இந்த போன் நம்ம கிட்ட இருந்தா ஆபத்து. இதை எப்படியாவது அனு ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. சரிம்மா.